நான் போனதுக்கப்புறம் ஒருவேளை என் கூட நீ பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. அது சரி, நீ எங்க எனக்கு ஃபோன் பண்ண போற? நீயே பேசணும்னு ஆசைப்பட்டாலும் உன் ஈகோ உன்னை தடுக்குமே. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜோ இல்லை ஒரு மிஸ் காலை கொடு, நானே வந்து உன்னை பார்க்குறேன். கொஞ்சம் பார்த்துங்க மேடம். சார், அவ ஏதோ நடந்த சம்பவத்தினால அதிர்ச்சியில பேசுறா. அதை ஏதோ நீங்க பெருசுப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சேச்சே, எனக்கு சுமித்ரா மேல எந்த கோவமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவள் இப்படி பேசுறதுக்கு நான் தானே காரணம். ஏன்னா நான் வாழ்க்கையில அவ்வளோ மோசமாக நடந்துட்டு இருக்கேன். என்ன வருத்தம்னா, நான் இப்போ மனசு மாதிரி அவகிட்ட மன்னிப்பு கேட்டோம், அதை அவள் புரிஞ்சுக்கல. இட்ஸ் ஓகே, நான் அவளுக்காக வெயிட் பண்றேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? அவளுக்கு என்னை விட்ட வேற யாரும் கிடையாது. கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. இட்ஸ் மை டியூட்டி சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. பாஸ், உங்களை வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன், இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க. டேய், நீங்க வந்தது, வீட்டுக்குள்ள நுழைஞ்சது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான்டா இருந்தேன். வந்த விஷயத்த சொல்லு. பாஸ், சாருமேட ஹாஸ்டல்ல நேத்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அட போடா, மறுபடியும் அவனாவது ஏறி குதிச்சிட்டானா? பாஸ், அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? ஒருவேளை அவன் சௌரேறி குதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் வாசல் வழியா கூட போக முடியலையன்ற கடுப்புல இருக்கேன். நீ வேற. பாஸ், இந்த தடவை விஷயம் கொஞ்சம் சீரியஸ். என்ன சீரியஸ்? இதையத்தான் நீ ரெகுலரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் பதறி அடிச்சுக்கிட்டு நிவேதா வீட்டுக்கு போய் நின்னா, எல்லாம் எனக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க, அவ திருப்பி அமிச்சிட்டான். புலி வருது புலி வருதுன்னு நீ கூட தான் சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா பூனை கூட வரலையே. மொத்தத்துல அதான பார்த்தேன். பாஸ், இந்த தடவை உண்மையிலே புலி உள்ள வந்துருச்சு, ஒரு ஆளையும் அடிச்சு போட்டுருச்சு. என்னடா சொல்ற? ஆமா பாஸ், அந்த பெரியவரோட பையன் இருக்காருல, அதான் இந்த தஞ்சாவூர்ல மில்லு வச்சிருக்காரு, அவரோட பையன் சாருமேட ஹாஸ்டல்ல புகுந்து ஆர்த்திய குத்துறதுக்கு பதிலா அங்க உள்ள இன்னொரு புது பொண்ணை கத்தியால குத்திவிட்டான். ஐயோ, என் சாரு கொண்டு ஆகலையே. பாஸ், இதுதான் பாஸ் புருஷ லட்சணன்றது. இதுக்காகத்தான் பாஸ் நான் உங்களோடய ஒட்டிக்கிட்டே இருக்கேன். பரவாயில்ல, புகழ்ந்தது போதும். மேல சொல்லு, மேல சொல்லு. சாரு மேடத்துக்கு ஒண்ணு இல்ல பாஸ். அப்பாடா, அவன் வந்து கத்தியால குத்துனனால அங்க உள்ள எல்லாரும் சேர்ந்து அவனை விரட்டி மடக்கி புடிச்சு அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்கல்ல. வெரி குட், வெரி குட். அப்பாடா, போலீஸ் கிட்ட போயிட்டாங்கல்ல, இனிமே பிரச்சனையே இல்ல. பாஸ், ஒருத்தன் தான் மாட்டியிருக்கான், இன்னொருத்தன் வெளியில தான் இருக்கான். அவன் வெளியில இருக்கிற வரைக்கும் சாரு மேடத்துக்கும் நிவேதாவுக்கும் ஏன் எல்லாருக்குமே டேஞ்சர் தான். இன்னொருத்தன் வெளியே இருக்கான். பாஸ், இங்க பாருங்க, மொத்தம் 3 பேரு நெல்லூர் சப் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கானுங்க. சரி, அதுல ஒருத்தன் என்ன ஆனானே தெரியல, இந்த திருப்பதியில தண்ணிய போட்டுட்டு போதையில கிணத்துல விழுந்து செத்து போயிட்டான். டேய், நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கடா. என்னது? இனிமே நம்ம தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் கிணத்து பக்கம் போகவே கூடாது, சரியா? பாஸ், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன். கண்டினியூ. ஆமா, மீத இருக்க 2 பேர்ல தான் ஒருத்தன் பெரியவரோட மகன். அவன் தான் சாருமேட ஹாஸ்டலுக்குள்ள புகுந்து கத்தியால குத்திப்புட்டு போலீஸ்ல இருக்கான். 2 ஆச்சு. அப்ப மூணாவது அவன் எங்க இருக்கான்னே தெரியல பாஸ். ஒருவேளை எல்லாரும் மாட்டிக்கிட்டா வெளியில இருந்து காரியத்தை கச்சிதமா முடிக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் வெளியிலே இருக்கான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சேடா. ஆமா பாஸ், பெரியவரோட பையன் வேற போலீஸ்ல மாட்டியிருக்கான். அந்த கடுப்பு கோபம் எல்லாம் இருக்கும்ல. நாம ஏதுக்கும் நிவேதா கிட்ட இந்த விஷயத்தை பூரா எடுத்து சொல்லி வான் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ நினைச்சியே, இதையே தாண்டா நானும் நினைச்சேன். நான் நினைச்சதையே நீ நினைச்சியே. கிரேட்ரா, இப்பதான் நீ என்னோட சிஷ்யன். எஸ் பாஸ். அப்புறம் ஏன் லேட் ஆகுற? கிளம்புவோம். ஆமா, கண்டிப்பா வாங்க. போங்க போங்க.
சுமி, ஜூஸ் சாப்பிடு. இந்தா, எல்லாத்தையும் குடிச்சிடு. மேடம், என்னம்மா? எங்க மத்தவங்க எல்லாம்? எல்லாரும் போயிட்டாங்க. நான் தான் போக சொன்னேன். கூட்டமா இங்க உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறது? அதான் எல்லாரையும் போக சொல்லிட்டேன். எல்லாரும் போயிட்டாங்களா? எல்லாரும்னா நம்ம ஹாஸ்டல் ஆளுங்க எல்லாரும் போயிட்டாங்க, என்னையும் வானத்தையும் தவிர. மற்ற ஆளுங்கன்னு பார்த்தா கணபதி இன்னும் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஆளை பத்தி யார் கேட்டாங்க? எல்லாரும் எல்லாரும் நீ அழுத்தி கேட்டதுனால ஒருவேளை அவரையும் சேர்த்து தான் கேட்குறியோன்னு நான் நினைச்சேன். சீச்சி, அந்த ஆளை பத்தி நான் நினைக்கிறதே இல்ல. இங்க பாரு சுமி, அவர் ஒருவேளை உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருக்கலாம். கொஞ்சம்னா அப்ப பாக்கி? சரி, ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாருன்னே வச்சுக்கோ. ஆனா இன்னைய தேதிக்கு அவர் மாறிட்டாரு. நீ குத்தப்பட்டேன்னு தெரிஞ்சதும் அவர் துடிச்ச துடிப்பு உனக்கு தெரியாதுமா. அந்த கொலகார பையன் முத்துவை நாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருந்தோம். இங்க யாருக்கும் அவன் உன்னை குத்தி போட்டுட்டு வந்துட்டான்னு தெரியல. அந்த நேரத்துல நீ எங்களோட இல்லைங்கிறத நாங்க கவனிக்கலம்மா. அவர்தான் நீ எங்கன்னு கேட்டாரு. அப்பதாம்மா நீ இல்லைங்கிறதே உரைச்சுது. அவர் உன்னை தேடி மாடிக்கு ஓடினாரு. அவர்தான் உன்னை தூக்கிக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. அவர் இல்லைன்னா நான் உன்னை எப்போ பார்த்திருப்பேனோ, எப்போ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பேனோ, என்ன ஆயிருக்குமோ தெரியாதும்மா. அவர் அப்படி துடிச்சிட்டார் சுமி. உன்கிட்ட அவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ அது எனக்கு தெரியாதுமா. ஆனா இப்ப கணபதி அப்படி இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். இல்ல மேடம், அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் நடிக்கிறாரு. அதுலயும் முக்கியமா இந்த நேரத்துல அவர் செய்யற எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. சரிம்மா, அவர் எதுக்காக நடிக்கணும்? டைவர்ஸ் கேஸ் விசாரணைக்கு வருது மேடம். நான் டைவர்ஸ் கேக்குறேன், அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. என் மேல பாசம் இருக்கிற மாதிரி காட்டி விசாரணை கெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் அப்படி நடிக்கிறாரு. சரி, அவர் உன்கிட்ட நடிக்கிறது சரி, ஓகே. ஆனா என்கிட்ட ஏன் அவர் நடிக்கணும்? என் மேல அவர் வச்சிருக்கிற பாசத்துக்கு சாட்சி வேணுமே. அதான் மேடம் உங்க எல்லாரையும் சாட்சியாக்க பாக்குறாரு. சரி சுமி, இந்த விஷயத்துல நான் எதை சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலைமையில நீ இல்ல. எல்லாத்தையும் உணரும் போது நீ ஏன் தெரிஞ்சுக்க. வரேன்ப்பா. மாப்ள மாப்ள, நல்ல வேளை நீங்க வீட்ல இருக்கீங்க. என்ன மாமா அது அப்பா பையனை மாறி மாறி பட்டை எடுக்கிறீங்க? இல்ல மாப்ள, ஒரு விவகாரமான விஷயம் பேசணும் மாப்ள. ஆமா, நீங்களே ஒரு விவகாரமானவர் தான். நீங்க கொண்டு வர விஷயம் மட்டும் என்ன நல்லதா இருக்க போகுது? அவரே சொல்ல வந்திருக்காரு, சொல்ல வேணா, நீங்க சொல்லுங்க மாமா. இல்ல மாப்ள, நம்ம நிவிய கொல்றதுக்கு ஆளுங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். மாப்பிள்ள நடந்தது. இத பத்தி வார்ன் பண்றதுக்கு தான் அன்னைக்கே நான் வந்தேன். அது விஷயமா பேசுறதுக்காக தான் சூர்யாவையும் ஃபோன் பண்ண சொன்னேன். ஆனா நீங்க எதையுமே கேட்கிற மனநிலையில இல்ல. இருந்தாலும் விஷயம் சீரியஸ் ஆகிறதுக்குள்ள உங்களை பார்த்து சொல்லிடலான்னு தான் மறுபடியும் நேரடியாவே வந்திருக்கேன். டேய் கார்த்தி, பாத்தியாடா இவ்வளவு நடந்திருக்கு? உன் மாமியார் காரி ஏதா சொன்னால பாத்தியா? இவ்வளவு அமுக்கடி மாதிரி தானே இருந்திருக்கா? நிவி, உங்க அம்மாவுக்கு போன் போடு.
ஃபோன் போட்டு உடனே இங்க வர சொல்லு. இல்லங்க, அம்மா மேல எந்த தப்பும் இருக்காது. அப்பதான் ஏதோ முழுசா தெரியாம உளறிக்கிட்டு இருக்காரு. உங்க அம்மாவுக்கு போனை போடுன்னு சொன்னேன். நீ குடி. நிவி, சொல்லு நிவி. வீட்ல யாரும் இல்லையா? அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போமா, எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. என்னது பக்கத்துல வச்சுக்கிட்டா ஃபோன் பண்ற? அத்தையும் அவர் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. அவங்க எதுக்குமா பண்ண சொன்னாங்க? என்ன பிரச்சனை? உன்கிட்ட ஏதோ பேசணுமா? என்னதா அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களேம்மா. அம்மா, நீ கேக்குற கேள்விக்கு இப்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ உடனே வீட்டுக்கு வா, விஷயம் என்னன்னு அவங்களே சொல்லுவாங்க. சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? உடனே வரேன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில போகணும். ஓ சரி மேம். சுமித்ராவை பாத்துக்கோ. நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குமா. இப்ப எப்படி இருக்கு? ஜூஸ் குடி. டேய் கார்த்தி, உன் மாமியார் கறி வராளா இல்லையா? முதல்ல போனை போட்டு வராளா இல்லையான்னு கேளு. வந்துருவாங்கம்மா, ஏமா அவசரப்படுற? ஃபோன் போடுங்க மாப்பிள, நல்லா டோஸ் விடட்டும். எவ்வளோப்பா? 100 ரூபா மேடம். இந்தா. வணக்கம் சம்பந்திமா. ஆமா, பெரிய மாநாட்டுல பேச போறாங்க. வணக்கம் வெங்காயம்னுட்டு. செய்யற வேலையில எதுலயுமே துப்பு இல்ல. வணக்கம் என்ன வேண்டி கிடக்கு? நீங்க என்ன வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்தப்பவே திட்டு வாங்குறதுக்கு தயாரா தான் இருந்தேன். ஆனா நீங்க இப்போ எந்த விஷயத்துக்காக திட்டுறீங்கங்கறத சொல்லிட்டு திட்டுங்க. ஏங்க, இதெல்லாம் போர்டு மீட்டிங்க. இன்னைக்கு அஜெண்டாவில் இதெல்லாம் பண்ண சர்க்குலர் அனுப்புறதுக்கு. அதானே, பாத்தியாடா என்ன எகத்தால உன் மாமியாருக்கு? எகத்தாளம் எல்லாம் இல்லைங்க. பேசணும் வான்னு கூப்பிட்டு அனுப்புனீங்க. வீட்டுக்குள்ளேயே நுழையக்கூடாதுன்னு சொன்னவங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்களே, ஏதோ பிரச்சனை இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா பிரச்சனை என்னன்னு யாராவது சொன்னாதானே அதுக்கேத்த மாதிரி என்னால பதில் சொல்ல முடியும். உன்னையும் உன் அழகான பெத்த பொண்ணையும் கொல்றதுக்கு ஏதோ சதி நடக்குதாமே. எப்ப வேணா எது வேணா நடக்குமாமே. நான் சொல்லலம்மா, உன் புருஷன் தான் சொன்னாரு. ஏங்க, இதெல்லாம் உங்க வேலை தானா? இல்ல சாரு, இதெல்லாம் சும்மா ஒரு எச்சரிக்கைக்காக தான் சொன்னேன். இல்ல மாப்பிள? என்னங்க இது? 2 லேடிஸ் கொண்டது ஏன் இப்படி அலையறாங்க? டேய், இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா பொம்பளையா அடக்க ஒடுக்கமா வீட்டோட இருக்கணும். எங்க இதுக்குதான் வீடு அடங்காம சுத்திட்டு கிடக்க. அப்ப இப்படித்தான் நடக்கும். நல்லா சொன்னீங்க சம்பந்தியம்மா, சபாஷ். சொந்த மகளையே பொம்பளை இல்லைன்னு சம்மந்தி வீட்டுக்காரங்க பேசுறாங்க. அதை கேட்டுக்கிட்டு சங்கீத கச்சேரியில சபாஷ் போடுற மாதிரி சந்தோஷப்படுறீங்களே. இப்படி ஒரு அப்பனை இப்பதாங்க பாக்குறேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏமா, அந்த மனுஷங்கிட்ட எதுக்கு குதிக்கிற நீ? அவரை உன்னை இங்க வர சொன்னாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கா நீ இங்க வந்த? என்கிட்ட பேசு. என்ன இப்ப உங்க 2 பேரையும் பொம்பளையா இல்ல நான் சொன்னது உங்களுக்கு உறுத்துதாக்கும்? எங்க நீ நல்ல பொம்பளையா நடந்துகிட்டதுக்கு லட்சணம் ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம். மக கல்யாணத்தனிக்கே புருஷனை அத்துக்கிட்டவதானே நீ? அம்மா அம்மா, இது பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே நிறைய வாட்டி நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. எனக்கும் அது ஞாபகம் இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு என் புருஷனை நான் அறுத்து விட்டேன். அதுக்கப்புறம் கூட எவ்வளோ ஒருத்தியோட பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு நான் அலைஞ்சேன். இதெல்லாம் ஒத்துக்கிறேன். நான் பொம்பளை இல்லைங்கிறது உங்களோட தீர்மானமா இருந்தா அதை பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்லை. நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா இந்த விவாதத்துல என் மகளை ஏமா இழுக்கிறீங்க? அதுதான் நான் கேக்குறேன். ரொம்ப கெட்டிக்காரி மாதிரி பேசுற. நாங்களே இந்த விவகாரத்தை உன் பொண்ணை இழுத்து விட்டோம். நீயா தான் இழுத்து விட்ட. நீ சாட்சி சொல்ல போனதுக்கு
உன் மகளை ஒருத்தன் கடத்தினான், கொன்னுடுவேங்கிறான். உன் மக வாழ்க்கை சீரழியறதுக்கு யார் காரணம்? நாங்களா இல்ல நீயா? என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற. குரங்கு தான் கெட்டதோட இல்லாம வனத்தையும் சேர்த்து கெடுத்துச்சான். நீ கட்டழிச்சு போனது இல்லாம உன் மகளையும் கொண்டு போய் இந்த விவகாரத்துல தள்ளி அவளையும் சேர்த்து கொல்லுவேன்னு வெறி பிடிச்சு அலையறானுங்க. இதெல்லாம் தேவையா எங்களுக்கு? அம்மா அது எப்படியோ நடந்துருச்சுமா. நான் வேணும்னு எதுவுமே செய்யல. இங்க பாருங்க, நீங்க வேணும்னு செஞ்சீங்களோ இல்ல வேணான்னு செஞ்சீங்களோ, இப்ப நிவேதாலைக்கு குறி வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன செய்ய போறீங்க? இது பாருங்க மாப்பிள்ள, எனக்கும் நிவேதாவுக்கும் அவங்க குறி வச்சது உண்மைதான். ஆனா கொலைகாரனை போலீஸ் புடிச்சிட்டாங்க மாப்பிள்ள. இனிமே எந்த பிரச்சனையும் வராது மாப்பிள்ள. அது எப்படிங்க பிரச்சனை வராம இருக்கும்? இன்னொரு கொலகாரன் வெளில சுத்திட்டு இருக்கானாமே, மாமா தான் சொன்னாரு. சொன்னதை முழுசா சொன்னதானே அவங்க ஜாக்கிரதையா இருக்க முடியும். மாப்பிள்ள, கூடிய சீக்கிரம் அவனையும் போலீஸ் பிடிச்சிரும் மாப்பிள்ள. இந்த கேஸுக்காகவே ஸ்பெஷல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை போட்டிருக்காங்க. பிடிக்கிறதுக்குள்ள அவன் எங்களை கொண்டுட்டானா? என்னங்க பேசாம இருக்கிறீங்க? கேக்குறேன்ல, வாய் திறந்து பதில் சொல்லுங்க. அம்மா நான் பேசுறது Excuse கொஞ்சம் me. நீங்களும். இங்க பத்மான்றது நீங்க தானே? ஆமா, என்ன விஷயம்? நீங்க யாரு? ஜெயில இருந்து தப்பிச்சு அந்த அக்யூஸ்டால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நீங்க பயப்படுறதா கேள்விப்பட்டேன். பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. யோ, யாரியா நீ? இந்த பொம்பளை காசு கொடுத்து இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தாளா? யார கட்டிய முதல்ல நீ உள்ள வந்த? கண்டவெல்லாம் வந்து ஏன் வீட்டுக்குள்ள ஏறி எனக்கு புத்தி சொல்றதுக்கு இங்க என்ன பொதுக்கூட்டமா நடக்குது? இத பாருங்கம்மா, வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து மரியாதையா பேசுறதா நம்ம 2 பேருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். என் பேரு கணபதி. இந்த கேஸை ஹேண்டில் பண்ற இன்ஸ்பெக்டர் நான் தான். ஆமாமாமாமா, சார் தான் இந்த கேஸை விசாரிக்கிறாரு. சாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு தடவை என்னையே அரெஸ்ட் பண்ண இருந்தாருன்னா பாத்துக்கங்களேன். என்ன நீங்க என்ன அரெஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு தேவதூதனா? அப்படி இல்ல. இத பாருங்க, உங்க சம்பந்தி சென்டர்ல நான் போனதுக்கு அப்புறம் போட்டுங்க. எனக்கு இப்ப வேலை இருக்கு, புரிஞ்சுதா? உங்க வேலையை கெடுத்து இங்க வாங்கன்னு நாங்க ஒண்ணும் உங்களை கூப்பிடலையே. உண்மைதான், நீங்க என்ன கூப்பிடல. ஆனா நிவேதாவோட ப்ரொடக்ஷனுக்காக நானே தான் வந்தேன். நிலைமை இப்ப சரியில்லை. இந்த வீட்டை விட்டு நிவேதா வெளியே போனா அது அவளுக்கு ஆபத்து. நிவேதா இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க ப்ரொடக்ஷனுக்காக வீட்டுக்கு வெளியே 2 கான்ஸ்டபிள் நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். அதே மீறி உங்களுக்கு எதனா பிரச்சனைனா என் பர்சனல் மொபைல் நம்பர் தரேன், எப்போ வேணா நீங்க என்ன கூப்பிடலாம். இல்லங்க, இதெல்லாம் சரியில்லை. இந்த ஏற்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் வீட்டு வாசல்ல எதுக்கா போலீஸ் நிக்கணும்? அது எனக்கு ரொம்ப அசிங்கங்க. இத பாருங்க சம்பந்தியம்மா, நாட்டு நிலவரம் புரியாம பேசுறீங்க. வாசல்ல போலீஸ் நிக்கிறது எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? அந்த கௌரவம் தானா உங்களை தேடி வருது. அத போய் வேணான்னு சொல்றீங்களே. இன்ஸ்பெக்டர், நீங்க போலீஸ தாராளமா அனுப்புங்க. சம்பந்தி அம்மா இப்ப கோவத்துல அப்படிதான் பேசுவாங்க, அப்புறமா சரியாயிடுவாங்க. நான் அப்படி சொன்னேனா? சம்பந்தி அம்மா ஒத்துக்கங்க, இல்லனா இந்த இன்ஸ்பெக்டர் மாமியார் கொடுமை, டௌரி ஹராஸ்மெண்ட்னு உங்களை உள்ள தூக்கி போட்டுருவாரு. அப்புறம் உங்க இஷ்டம், என்ன கேட்காதீங்க. இத பாருங்க, உங்க சம்பந்தி உங்ககிட்ட என்ன விஷயம் சொன்னாருன்னு எனக்கு உண்மையிலே கேட்கல. ஆனா ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு போல. நான் இப்ப கிளம்புறேன். நான் போன கொஞ்ச நேரத்துல 2 கான்ஸ்டபிள் இங்க வருவாங்க. சரிங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒண்ணும் பண்ண வேண்டாம். இடத்த காலி பண்ணிட்டு முதல்ல போங்க.